ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாவின்சி ரிசால்வ் வந்துட்டு இன்செர்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரைட் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்துக்குவோம். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைம் லைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டைம் லைன் 2ல் வந்துட்டு நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ டைம் லைன் 2 வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து எந்த வீடியோ வந்து ஓவர் ரைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிளிப்பு வந்து இதுக்கு மேலேயே வரணும், இல்லை இந்த பர்டிகுலர் பிளேஸில் வரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா நம்மளோட கர்சரை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுட்டு ஜஸ்ட் பர்டிகுலராக எனக்கு இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபுட்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை அப்படியே எடுத்துகிட்டு நேராக வந்தீங்கன்னா ரெண்டாவது ஓவர் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே இருக்க ஆடியோ வந்து எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வச்ச இடத்துல வந்து அந்த கிளிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆடியோவுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் கரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஓவர் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பிளேசஸில் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிவ்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவோட வாய்ஸ் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் வந்து பல விஷயங்களுக்கு வந்து இந்த ஓவர் ரைட்டிங் ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்செர்ட் பண்ணுற மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ 1. இப்போ இந்த வீடியோ 1 நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க வாசி நம்மளோட வீடியோ வந்து இங்கே ஓவர் ரைட் ஆகுது. அப்படி இல்லாமல் வீடியோ 2 நம்ம வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளிப் எடுத்துகிட்டு போய் ஓவர் ரைட் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வீடியோவோட இதை வந்து நீங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து பாதியாக தெரியணும் அப்படின்னு கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து V1ன்றது வந்து வீடியோ 2லையும் காட்டுது. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அதிகப்படியான வந்து ட்ராக்ல வந்து எந்த ட்ராக் வந்து மெஜாரிட்டியில் இருக்கோ அந்த ட்ராக்கோட வருஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேர் வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் திரும்ப வந்து அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பர்சனோட ட்ராக் வந்து மாறிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் தான் ஓவர் ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, இது போக வீடியோ 3 நீங்கள் இப்போ வீடியோ வந்து 3வது லேயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம கர்சரை வந்து எந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஓவர் ரைட் பண்ணணுமோ அதுக்கு நேரம் வச்சுட்டு இப்போ வந்து வீடியோ 2க்கு நேரம் வச்சுருக்கோம். அதுவாசி நமக்கு வந்து காட்டுது. இதே வீடியோ 3னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ 3 இது மேலே வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வீடியோட 3யோட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்துட்டு டைரெக்டாக கொண்டு போயிட்டு ஓவர் ரைட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கேயே வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட மெஜாரிட்டியான பிளேசஸில் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்தந்த பர்டிகுலர் பிளேசஸில் வந்து நீங்கள் அழகாகவே இங்கே ஓவர் ரைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படி தான் நம்ம ஓவர் ரைட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் வெட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜில் வந்து ஐ கொடுத்தோம், பேக்கில் வந்துட்டு எனக்கு வந்து இந்த பிளேஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னு வச்சுட்டு கொடுத்தோம்னா நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்துட்டு எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து இதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து இது ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இப்போ வீடியோ 2 வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு ஓவர் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கனாலுமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் ஆகிடும். இந்த ஓவர் ரைட்டோட கீ வந்து பார்த்தீங்கன்னா F10 நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் பிளேசஸ்க்கு வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டேஜில் வந்துட்டு எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் ஆடியோவுக்கு நீங்கள் டேரெக்டாக ஒரு வீடியோ வந்து உங்கள் வீடியோக்கு மேலே வச்சு ஷோ பண்ணிக்கலாம். வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டில் வந்து வாய்ஸ் கிளியரன்ஸோடய வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஓவர் ரைட்னா என்னன்றதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னு நினச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து டைம் லைனை பற்றி இன்னும் அதிகப்படியான வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.